HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து நம்மளுடைய உடலுக்கு அதிகமா இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாலும், LDL சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகமா இருக்கிறது, இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற உடல்நல பிரச்சனைகள் அபாயத்தை அதிகரிக்க கூடுதுங்க. நம்மளுடைய உடல்ல உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்க நம்ம என்னென்ன மாதிரி உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம்? அத தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இன்னைய காலகட்டத்துல பொதுவான ஒரு வாழ்க்கை முறை உடல்நல பிரச்சனையா மாறிடுச்சுங்க. அதிக கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது ரத்தத்துல குறைந்த அடர்த்தி கொழுப்பு புரதங்களின் அதாவது LDL அளவு அதிகரிக்கும் நிலை. ரத்தத்துல LDL அளவு அதிகரிக்கும் போது இதய நோய் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துதுங்க. கொலஸ்ட்ரால் அல்லது லிப்போபுரோட்டீன்கள்ல 2 வகைகள் இருக்கு. அது குறைந்த அடர்த்தி லிப்போபுரோட்டீன்கள் LDL மற்றும் அதிக அடர்த்தி லிப்போபுரோட்டீன்கள் HDL. கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கல்லீரலால உற்பத்தி செய்யப்படுற ஒரு மெழுகு போன்ற கொழுப்பு. இது செல் சவ்வுகள் மற்றும் விட்டமின் டி உருவாகுறதுல முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இருந்தாலும் இது நீரில கரையாததால கொலஸ்ட்ராலால தானாகவே உடல்ல பயணிக்க முடியாது. லிப்போபுரோட்டீன்கள் அப்படின்னு சொல்லப்படுற துகள்கள் ரத்தத்தின் வழியாக கொலஸ்ட்ராலை நகர்த்த உதவி செய்யுது. உயர் அடர்த்தி லிப்போபுரோட்டீன் அதாவது HDL அப்படிங்கிறது நல்ல கொலஸ்ட்ரால். இது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்குதுங்க. இருந்தாலும் குறைந்த அடர்த்தி லிப்போபுரோட்டீன் LDL அப்படிங்கிறது தமனிகள்ல படிந்து உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கெட்ட கொலஸ்ட்ரால். ஒருத்தருடைய உடல்ல LDL கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. புகைப்பிடித்தல் முதல் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள் வரைக்கும் கெட்ட கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதிக அளவு HDL உடலுக்கு நல்லது என்றாலும் அதிக அளவு LDL இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற உடல்நல பிரச்சனைகளின் அபாயத்தை அதிகரிக்குது. ஆண்களுக்கு 40 முதல் 60 HDLம் பெண்களுக்கு 50 முதல் 60 HDLம் தேவைப்படுதுங்க. உடல்ல கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த பல வழிகள் இருக்கு. கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க மொத்த கொலஸ்ட்ராலான LDL மற்றும் HDL குறைக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இதோட LDL மற்றும் HDL சமநிலையில் இருக்கிறத உறுதி செய்யறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். நார்ச்சத்து இரத்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறதுக்கு உதவும் ஒரு காரணியா இருக்கு. நம்மளுடைய உடல்ல அதிகமான கொழுப்பை கட்டுப்படுத்துறதுல நார்ச்சத்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. கொழுப்பு அளவை குறைக்க நார்ச்சத்து எப்படி உதவி செய்யுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். நார்ச்சத்து அதாவது ஃபைபர் கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. நார்ச்சத்து நிறைஞ்ச உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவி செய்யுது. இது எதுல இருக்கு அப்படின்னா ஓட்ஸ், பீன்ஸ், பருப்பு வகைகள் மற்றும் பழங்கள் போன்ற உணவுகள்ல கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குதுங்க. இது குடலில் ரத்தத்தில் கொழுப்பு உறிஞ்சப்படுவதை தடுக்கும் ஒரு பொருளா செயல்படுது. இதனால கெட்ட கொழுப்பின் அளவு குறைக்கப்படுதுங்க. இது மட்டும் இல்ல, நார்ச்சத்து நல்ல கொழுப்பை மேம்படுத்துது. HDL அல்லது நல்ல கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை அகற்றி அதனை உடலிலிருந்து வெளியேற்றுவதற்காக கல்லீரலுக்கு எடுத்து செல்றதுல முக்கிய பங்கு வகிக்குது. நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுறது HDL கொலஸ்ட்ராலை மேம்படுத்த உதவி செய்யுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சென்ட் பண்ணால் யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. இதில் ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா நிச்சயமாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.